சரவண பெருமாள் இந்த மாநிலத்திற்கான ஒரு புதிய கல்விக் கொள்கையை உருவாக்கி இன்று அதை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது முதலமைச்சரோட அறிவிப்பு வாயிலாக. எப்படி நம்ம பார்க்கலாம்? இதன் மீது நிறைய கருத்து விமர்சனங்கள் தொடர்கிறது. ஏன்னா இது முழுக்க முழுக்க தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக நாங்கள் அதை ஏற்கவில்லை, எங்கள் மாநிலத்திற்கு என்று நாங்கள் தனியாக ஒரு கல்விக் கொள்கையை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னு வெளியிட்டிருக்கிறார்கள். எப்படி பார்க்கலாம் திரு சரவண பெருமாள்? அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பணிவான கருத்துக்களை உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் கடவுள் முருகனோட திருவடியிலிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி மும்மொழி கொள்கையை வலியுறுத்துது. நீங்கள் உங்களோட தமிழ்நாடு வச்சு நம்ம பேசுவோம், நம்மளோட தமிழ்நாடை வச்சு பேசுவோம்னு சொல்கிறேன். அதான் நம்மளோட மாநிலத்தை வச்சு பேசுவோம். அதாவது தமிழ், ஆங்கிலம், ஏதாவது ஒரு மொழி. அங்கே ஹிந்தி இம்போசிஷன் கிடையாது. பட் ஆனால் இவங்க ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இருமொழி கொள்கை தான். நாங்கள் அதை ஹிந்தியை கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த பாலிசி வகுக்கப்பட்டிருக்கு. இது ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி மாதிரி தெரியல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மொழியை எதிர்ப்பதற்காக ஏதோ ஒரு பாலிசியை இவங்க கொண்டு வராங்க. அதாவது பார்த்திங்கன்னா, மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வரதுன்னா அதை இன்டகிரேட்டடாக தான் நீங்கள் போகணும். அதாவது ஆப்ஷனல் தேர்ட் மொழி ஆப்ஷனல். இப்போ இந்த ஸ்டேட் எஜுகேஷன் மொழியில் பாலிசியில் பார்த்திங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழை திணிக்கிறாங்க. இப்போது நான் ஒரு மாணவன் வச்சுக்கேன், என்கிட்ட ஒரு மாணவன் வரான். என்னோடய ஃபோக்கஸ் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. நான் நீட்டு பாஸ் ஆகணும், இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு. எனக்கு என்னையே லாங்குவேஜில் திணிக்கிறீங்க. என்னோட ஃபோக்கஸ் இது தாங்க. இங்கே சிபிஎஸ்சி ஆனாலும் ஐசிஎஸ்சி போர்டு ஆனாலும் அங்கே தமிழ் கம்பல்சரின்ற மாதிரி இவங்க கொண்டாடுறாங்க. அது எதர் ப்ரைவேட் ஆர் இது ப்ரைவேட்டில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வர ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் எல்லாமே. அது பார்த்திங்கன்னா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே அவங்க ஏஐ, சயின்ஸு, அப்புறம் ஆங்கிலத்தை வளர்ப்பதற்காக இந்த எஜுகேஷன் பாலிசி அப்படின்றாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, தமிழ் வழியில் நாங்கள் மருத்துவத்தையும் பொறியியலையும் தொழில்நுட்பத்தையும் கற்றுக் கொடுக்கணும். அதை தான் அமித்ஷா சொல்கிறாரு. நீங்கள் ஏன் தமிழ் வழியில் நீங்கள் இது கொண்டு வர மாட்டீங்க? சித்த மருத்துவத்தில் ஒரு பகுதி தமிழில் தான் வருது. ஏன்னா தமிழ் சார்ந்த படித்தவர்களுக்கு தெரியும். எனக்கு தெரியும், என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க மருத்துவம் படிக்கணும்னு சொன்னாங்க. இப்போ தமிழ் லிட்ரேச்சர் எடுத்து படிக்கிறாங்க. அதில் தமிழ் மருத்துவம்னு வருது. அதில் ஃபோக்கஸ் பண்ணி பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. தமிழ் மருத்துவம்னு வரும், ஆட்டோமேட்டிக்காக ஷி பிகம்ஸ் எ டாக்டர் இன் தட் சப்ஜெக்ட் ஆஃப் மேட்டர். புரியுதுங்களா? இதை தான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் தமிழை ஃபோக்கஸ் பண்ணாமல் ஆங்கிலத்தை வலியுறுத்துது ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி. இங்கேயே குளறுபடி. நீங்கள் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு கொண்டு போகணும்னு சொல்கிறீங்க. ஆனால் நீங்கள் கிணத்து தவளையாக மாணவர்களை தள்ளுறதுக்காக தான் இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி கொண்டு இருக்கு. அதனோட வரைவு அப்படி தான் காமிக்குது. 15 மாதம் எடுத்துக்கிட்டால் நாங்கள் கட் பேஸ்ட் காப்பி பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரிட்டையர்டு ஜஸ்டிஸை வச்சு 15 பேர் பேனலில் கொண்டு நீங்கள் அமைச்சு இது பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. 14 பேர், 15 பேர். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் எங்கே வரும்? நீங்கள் பிற மொழிகளை ஊக்குவிச்சாதான். இப்போ நான் என்னோட உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். என் கூட படித்த ஒரு மாணவன் ஒரு கம்பெனியில், ஐடி கம்பெனியில் டெல்லியில் போய் வேலை செய்கிறாரு. ஒரு 6 மாதம் வேலை செய்கிறாரு. அங்கே அவரால் தாக்கு பிடிக்க முடியல. ஏன்னா அந்த என்விரான்மெண்ட் ஃபுல்லாக ஹிந்தி. அங்கேருந்து வெளியே வராரு. நீங்கள் உங்களோட டெக்னாலஜியை உங்களோட நாலேஜை இருக்குது. பட் அந்த நாலேஜை பகிர முடியாத சூழ்நிலையிலேருந்து ஒரு லாங்குவேஜ் ஒரு பேரியராக அமையுது. அதை தான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு திட்டம் இதில் கொண்டாடுறாங்க. நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தால் கூட நீங்கள் மியூசிக் தனியாக படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நர்ஸாக சேர்றீங்க, ஃபஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க நர்சிங் கோர்ஸில், நீட் எழுதி பாஸ் ஆகுறீங்கன்னா யூ கேன் பிகம் எ டாக்டர் இன் செகண்ட் இயர் டைரக்ட். அதுதான் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி. ஆனால் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் இதுவே நடத்த மாட்டோம், என்ட்ரன்ஸ் எக்ஸாமே நடத்த மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் நீங்கள் 12வது வகுப்பில் எடுத்திருக்கக்கூடிய மதிப்பெண்களை வைத்து அப்படிதான் இந்த களம் இருந்துச்சு, அதையே நாங்கள் டெவலப் பண்ணிக்கணும்னு சொல்கிறீங்க. அது எந்த அளவுக்கு ஒரு காம்படிட்டிவ்னஸ், சேலஞ்சிங் இது கொண்டு வரோம். இப்போது நானே ஹாஸ்டலில் படித்து, எனக்கு ஹாஸ்டலில் என்னோட அனைவருக்கும் பழக்கம். என்னோட டிபார்ட்மெண்ட் தவிர்த்து, டெக்ஸ்டைல் டெக்னாலஜி தவிர்த்து எல்லா டிபார்ட்மெண்ட்டில், அப்ளைட் சயின்ஸ்லேருந்து எல்லாருக்கும் எனக்கு நல்லா தெரியும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய மன வேறுபாடு மற்ற மாணவர்களோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கூனி குறுகி போகிறான், அவன் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் டெவலப். காரணம்
காரணம் என்னன்னா இந்த பேரியரை நீங்கள் உருவாக்குறீங்க. இங்கே அவன் வந்து அங்கே உட்காந்துக்கிட்டு நாங்கள் 1991 to 95 பண்ணி அவன் வேர்ட் பவரில் வந்து ப்ரில்லியண்ட்டாக போகிறான். பட் சிலபிஃபிகேஷன்லாம் இப்போ தான் வந்திருக்கு. நாங்கள் படித்த காலத்தில் ஆங்கிலத்தில் வந்து இந்த வேர்ட் பவர் இதெல்லாம் எங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. பேசிக் கிராமர் அப்புறம் வந்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதுதான் நாங்கள் வந்து இங்கிலீஷில் மேஜராக நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படித்தது. ஸ்பெல்லிங்ஸு, இந்த சிலபிஃபிகேஷன், இந்த வேர்ட் பவர் இதெல்லாம் அப்பயே வந்து அவன் வந்து உட்காந்து ஹாஸ்டலில் ஒன்றாவது வருஷத்துலேருந்து படிக்கிறான். மற்ற போர்டிலேருந்து வர மாணவர்கள் மான்ஃபோர்ட்லேயும் மற்ற இதெல்லாம் இந்த வேரியேஷன்லாம் வருது. அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணால் இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா ஐயா, தமிழகம் வந்து இன்னைக்கு இருக்கிற டேலண்டிங் வந்து அபரிதமாக இருக்குது. நீங்கள் குளோபலைஸ்டு இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணுன்னா மாணவர்களை வந்து ஒரு ஃப்ளூயிட் எஜுகேஷன் சிஸ்டம் தான். அவனுக்கு எது வேணா தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கணும். ஒரு அந்த வாய்ப்பு புதிய கொள்கையில் இல்லை, இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் கிடையாது. அவங்கள வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ நீங்க வந்து சொல்றீங்க இங்கிலீஷை வந்து எந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுது சரவண பெருமாள்? ஆங்கிலத்தை நீங்க வந்து வளர்ப்போன்னு சொல்றீங்க, ஏன் நீங்க தமிழை வளர்ப்போம் நாங்க சொல்லலை அப்படின்னு தான் கேள்வி எழுப்புறேன். நீங்க ஊரகத்தில் இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்க மாணவர்கள் தமிழில் படித்து வளர்றவங்க தான். அவங்களுக்கு ஆங்கிலம் வந்து ஒரு அது வந்து ஒரு கோர்ட்டில் கேஸாகவே வந்தது. நம்ம அப்பாவோ தான் போட்டார் கேஸ். ஒரு 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் யதார்த்தமா கடினம் தான், யதார்த்தமான சூழல் அதான், அது உண்மைதான், அதில் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் வந்து அந்த மாணவன் வந்து எப்போ வந்து கம்பீட் பண்ணுவான் அப்படின்னா அவனோட நாலேஜ் லெவல், தமிழில் தெரிஞ்சிருக்கக்கூடிய நாலேஜ் லெவலில் வந்து அதை வந்து இங்கே வந்து கொண்டு வரணும் ஆங்கிலத்துக்கு. அதை வளர்ப்பதுக்கு நீங்கள் சொல்லணுமே ஒழிய வந்து ஆங்கிலத்தை மட்டும் நான் வளர்ப்பேன், இன்டகிரேட்டட் லாங்குவேஜ் பாலிசி தான் நீங்கள் கொண்டு வரணும். ரெண்டுத்தையும் கிளப் அப் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அந்த மாணவனுடைய இன்னேட் டேலண்ட் என்ன. இது வந்து டேலண்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி நான் ரொம்ப பல இடங்களில் பேசியிருக்கேன். ஏன்னா வந்து 21 செப்டம்பர் 2014 மோடியினுடைய முதல் பேட்டிக்கு அப்புறம் நான் வந்து அதை பற்றி வந்து அந்த பேட்டிக்கு அப்புறம் வந்து ஐ காட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஸ்பீக் ஆன் த டெலிவிஷன். அதில் வந்து இந்த ஒப்பீனியனை தான் ஹெச்ஆர்டி டிபார்ட்மெண்ட் தூங்கிட்டு இருக்கு. நீங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டோ டேலண்ட் மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. அதனால தான் மாணவர்கள் தோய்வடைகிறான். அவனுக்கு இருக்க டேலண்ட்டை எங்கே கொண்டு போய் அவன் வந்து சேர்ப்பான், அதை எப்படி கம்யூனிகேட் பண்ணுவான், அங்கே தான் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க மாணவர்கள். இல்லை சார், இப்போ சரவண பெருமாள் இப்போ எதற்காக இப்போ இந்த நம்ம ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எதற்காகன்னு கேட்குறேன். அதுதான் சார், இது வந்து வெறுமனே என்இபி எதிர்ப்பதற்காக மட்டுமே அப்படியே தான் பார்க்கணும், வேற எந்த விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் ஆரம்பத்திலே என்னோட முன்னுரையில் சொல்லிட்டேன், என்னோட முன்னுரை தொடக்கத்திலே சொல்லிட்டேன். அதாவது இது முழுக்க வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டமாக தான் இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியை வகுத்திருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு மொழியை எதிர்க்கிறத விட்டுட்டு அவனை வந்து அலோவ் பண்ணுங்க, மாணவர்கள் அவன் சூஸ் பண்ணட்டும். எனக்கு இது வேணுங்கன்னு தமிழ்நாடு அரசாங்கத்தை போய் கேட்கணும். அதை தான் வந்து அரசாங்கம் கூட அதுதான் உங்கள் ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியாக இருக்கணுமே ஒழிய நீங்கள் வந்து தேசியத்தோட இன்டகிரேட் பண்ணுற பாலிசியோடு நீங்கள் வந்து இந்திரா காந்தி அம்மையார் வந்து முதலே சொன்னாங்க. அதாவது ஒரே எஜுகேஷன் பாலிசி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கணும்னு சொன்னாங்க. அதான் அது மட்டும் இல்லை, இன்டகிரேட்டட் ஷேரிங் ஆஃப் வாட்டர், இன்டர்லிங்கிங் ரிவர்ஸ், இதெல்லாம் வந்து அப்பயே பேசினாங்க. அதெல்லாம் ஒத்து வரல. அந்த நேரத்தில் நீங்கள் வந்து போராட்டம் இதெல்லாம் வந்து நடத்தி பெரிய பிரச்சனையை உருவாக்கி மக்களை திசை திருப்புனீங்க. இன்றைக்கும் வந்து மக்களை திசை திருப்புன்னு நினைக்கிறேன், அப்படி கிடையாது. இன்றைக்கி நான் வெளிப்படையாக ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன், ஒரு ஸ்கில் டெவலப் ஒரு டியூஷன் சென்டர்ல எஸ்சிபில நான் சொல்லிடுறேன், இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. அதோட நீங்க சொல்லுங்க. இப்போ இந்த எஸ்சிபில பாத்தீங்கன்னா 14 பேர் கொண்ட அந்த குழுல துணைவேந்தர்கள் இருக்காங்க, கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் அப்படின்னு நிறைய கருத்துக்கள்லாம் கேட்டு தானே இதை எஸ்சிபிஓ கேட்டிருப்பாங்க. ஆனால் வந்து இனிஷியேட் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு புரியல, அது எதுவுமே இல்லை அப்படின்ற இடம் வந்து எப்படி நம்ம பார்க்குறது? அதுதான் சார் சொல்கிறேன், இதெல்லாம் கருத்துக்கள்லாம் வந்திருக்கலாம். எனக்கு என்ன டவுட்னா இவங்க வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ஆங்கிலத்தை வளர்ப்போன்னு நீங்கள் சொல்லுங்கள். தமிழை வளர்த்து ஆங்கில வழியில் என்னோட மாணவனோட அறிவை வந்து உச்சாணி கொம்புக்கு கொண்டு போகும்னு சொல்றதை விட்டுட்டு 11ஆம் வகுப்பிற்கு பொது தேர்வு கிடையாது அப்படின்னோடனே மாணவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அதெல்லாம் இதை நீங்க அக்செப்ட் பண்ணலையா சார்? ரஷ்யாவில் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பொது தேர்வு வந்து புக்கை பார்த்து தான் புக்கை கொடுத்துருவாங்க. 4-5 புக்கை நீ ரெஃபர் பண்ணி எழுதிக்கோ, உன்னோட டேலண்ட். ரஷ்யாவில் இதுதான் சிஸ்டம் இன்றைக்கும். என்னோட ஃப்ரெண்ட் அங்கே இருக்கார், 3 குழந்தைங்க படிக்குது, ஒரு பெண் பிள்ளை, 2 ஆண் பிள்ளைகள். அவங்க வந்து புக்கை ரெஃபர் பண்ணி தான் காம்படிட்டிவ் எக்ஸாமு எல்லாமே எழுதுகிறாங்க. பண்டலாக கொடுத்துருவாங்க. ஒன்று இட்ஸ் ஒரு சாய்ஸு, உன்னோட இன்னேட் டேலண்ட் இருந்தால் அதை பார்த்து ரெஃபர் பண்ணி என்ன ஆன்சர்னு கண்டுபிடிச்சி எழுதிக்கோ. அங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மாணவர்களை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. இப்போ
கடந்த அதிமுக ஆட்சியில் என்ன பண்ணாங்கன்னா இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் கட் பண்ணாங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒன்று. மாணவர்களுக்கு கூட இன்ஃபீரியாரிட்டி, ஒருத்தருக்கு சுப்பீரியர் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை உருவாக்குது. இந்த கன்சாலிடேட் மார்க் வந்து அதை தான் உருவாக்கும். நீங்கள் வந்து என்ன அங்கே வந்து ஹாஸ்டலில் நான் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்சாலிடேட், நீ எவ்வளோ மார்க் வாங்கினா நான் எவ்வளோ மார்க் வாங்கினேன், அது மெயின் கிடையாது. அங்கே என்ன ஸ்கில், இப்போ நாங்கள் வந்து காலேஜிலேருந்து வெளியே வந்துட்டோம், எனக்குன்னு ஒரு இன்னேட் டேலண்ட் இருக்குது, இன்னொரு என்னோட சக கொலீக்கு வந்து என் கூட படித்தவனுக்கு வேறு ஒரு டேலண்ட் இருக்குது, அவன் வேறு ஒரு ஃபீல்டில் ஷைன் ஆகிறான். அதை தான் நம்ம எஜுகேஷன் பாலிசி கொண்டு வரணுமே ஒழிய நம்ம வந்து நீங்கள் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரது ஒரு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. கிணத்து தவளையாக ஆக்குறோமோ அப்படின்றது தான் எனக்கு ஒரு டவுட். ராமசுப்ரமணியன், சரவண பெருமாள கருத்திற்கு உங்களுடைய விளக்கம் எனக்கு தேவைப்படுது. குறிப்பாக இவையெல்லாம் இந்த நவீன சூழலில் புதிய கல்வி முறைகள் எல்லாமே இதில் கவனத்தில் கொள்ளப்பட்டதா? 14 பேர் கொண்ட குழுவில் துணைவேந்தர்கள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்களாக இருந்தாங்க, மகிழ்ச்சி. ஆனால் இவையெல்லாம் நவீனத்துவத்தை நோக்கி முன்வைக்கப்பட்டதா, ஏற்புடையதாக இருக்கா அப்படின்னா இல்லை. இது வெறுமனே மொழி குறித்தான ஒரு விவகாரமாக தான் பார்க்கப்படுகிறது. மத்திய அரசுக்கு எதிராக இது ஒரு அரசியல் நகர்வாக தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சரவண பெருமாள் சொல்றாரு. உங்களுடைய விளக்கம் ராமசுப்ரமணியன்? நான் அவரோட தான் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த இது வந்து ஹைலி டெக்னாலஜி ஓரியன்டா தான் இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி தயாரிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்டேட் ஆஃப் த ஆர்ட் டெக்னாலஜியை பற்றி பேசுகிறது இந்த பாலிசி. ஆகவே என்னவோ நான் வந்து 1962 படித்தேன் அப்படின்னு சொன்னா எனக்கு அதெல்லாம் அப்போ நடத்தலையே, 1995 எனக்கு அதெல்லாம் நடத்தலையே பேசின அர்த்தம் இல்லை. இன்னைக்கு இருக்கக்கூடிய பாலிசி, இன்னைக்கு இருக்கக்கூடிய நடைமுறைகள், எதிர்காலம் எப்படி இருக்கு, இதை பேஸ் பண்ணி தான் அவங்க தயார் பண்ணியிருக்காங்க ஒழிய நான் படிக்கும்போது டெக்ஸ்டைல் படித்தேன், நான் வந்து நான் என்னதையும் ஒன்று படித்தேன், காமர்ஸ் படித்தேன். 2025 தான் உங்கள் தாய்மொழியில் மருத்துவத்தை படிப்பதற்கான கட்டமைப்பு உருவாக்குங்களேன் அப்படின்னு உள்துறை அமைச்சர் அதை பதிவு செய்கிறார். தேசிய கல்விக் கொள்கையில் அது வந்து அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள நீங்க மறுக்கிறீர்கள். இன்னும் சுலபமா வந்து தமிழக மாணவர்கள் படிப்பார்களே அப்படின்னு சொல்றாரு. சார் நான் உடனே கேட்கிறேன், இன்னைக்கு லெட் அஸ் பி வெரி பிராக்டிக்கல். இன்னைக்கு வந்து அந்தந்த மாநிலத்துல என்னென்ன லாங்குவேஜ் இருக்கோ அதெல்லாம் மெடிக்கல் சயின்ஸ் புக்ஸ் எல்லாம் வெளில வந்துருதா? இப்ப என்ன மத்திய பிரதேசா இருக்கட்டும், ராஜஸ்தானா இருக்கட்டும், அவங்க போட்ட புத்தகம் எல்லாம் வந்து ஹிந்தியில சார். ராஜஸ்தானில போட்டாங்களா, அல்லது அந்தந்த மாநிலத்துல என்ன லாங்குவேஜ் இருக்கோ அதுல போட்டாங்களா? ஹிந்தியில போட்டாங்க. அடுத்த அதை தாண்டி மாணவர்கள்லாம் அந்த ஹிந்தியில பரிசு எழுதல சார், ஒரு பையன் எழுதல சார் அந்த இடத்துல. நான் சொல்றது இப்ப நான் 2-3 நாள் முன்னாடி வந்த நியூஸ பாருங்க, ஒரு பையன் கூட எங்களுக்கு இதுல சரிவிட்டு வராது, ஹிந்தியெல்லாம் நாங்க படிச்சோம்னா மெடிசன் சரிவிட்டு வராது, அவர் ஏதோ அவர் பாட்டு பேசிட்டு போனார் அவர். அதுக்கு பட் இங்க தமிழ்நாட்டுல கூட நம்ம ஐ திங்க் 2014 நம்ம இது என்ஜினியரிங்க்கு தமிழ்ல கொண்டு வந்தாச்சு. ஆனால் அதை எடுத்துக்கிற டேக்கர்ஸ் இல்லை சார். எதிர்காலம் எங்களுக்கு எல்லாம் பயமா இருக்கு, வேண்டாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நாங்க ஹிந்தியிலேயே படிச்ச பசங்க அப் டு 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்களுக்கு இதை கொடுத்த உடனே வேண்டாம், எங்களுக்கு மெடிசனுக்கு நாங்க போக மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரே ஒரு பையன் கூட பரிசு எழுதல சார். எனக்கு தான் வெறும் வெட்டித்தனமான பேச்செல்லாம் பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஷா சொல்லிட்டாருன்னா அவர் என்ன மிகப்பெரிய அவருக்கு தெரியாதே கிடையாதா? இல்லை சார், ஒப்பிடும்பொழுது இந்தியாவில் தமிழகத்தை போன்று வேறு எந்த மாநிலங்களும் எதிர்ப்பு தெரிவிக்கல. புதிய மாநிலத்துக்கான கல்விக் கொள்கையும் தமிழகம் தான் உருவாக்கி இருக்கிறது, அமல்படுத்தி இருக்கிறது. அப்போ நீங்க தமிழுக்கான தேடலுக்கு போங்க, மொழிபெயர்ப்பில் ஈடுபடுங்க, மொழிபெயர்ப்பு புத்தகங்களை வெளியிடுங்க, உலகளாவிய நீங்க ஒரு முன்னெடுப்பு மேற்கொள்ளுங்களேன்னு சொல்றாங்க. சார் நான் தான் சொல்றேன் சார், இதெல்லாம் முன்னெடுப்பெல்லாம் எடுத்தாச்சு சார். என்ஜினியரிங்ல புத்தகங்கள்லாம் இருக்கு. ஆனா இனி மாணவர்கள் அதை படிக்க மாட்டேன்றாங்க. அவங்களுக்கு இங்கிலீஷ்ல படிச்சாதான் அவங்களுக்கு எதிர்காலம் சரியா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்படி சொல்றாங்களா சார்? அதான் நீங்க அப்ப ஆமா, இப்ப நீங்க இப்ப தயவுசெய்து படிச்சு நீங்க அண்ணா யூனிவர்சிட்டில எவ்வளவு பேர் சேர்ந்தாங்க, எவ்வளவு பேர் டிராப் அவுட் ஆயிட்டாங்க, அதுக்கெல்லாம் இப்பவும் கூட தான் இருக்கு. இப்பவும் கூட தான் என்ஜினியரிங் படிக்கலாம் தமிழ்ல. எவ்வளவு பேர் சேர்றாங்க சொல்லுங்க? இப்பதானே கவுன்சிலிங் எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கு. ஒரு மாணவன் சேர்ந்தான்னு நான் பார்க்கல சார். அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் தேர். பட் students are not preferring Tamil medium at all in engineering or medicine. இதுதான் சரவண பெருமாள், நான் உங்களுக்கான விளக்கத்தை தான் அவர்கிட்ட கொண்டு போனேன். சொல்லுங்க.
இல்லை, அதாவது இதில் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து மற்ற மாநிலத்தை கம்பேர் பண்ணுறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம மாநிலத்தில் என்ன செய்யணுன்றது தான் ஸ்டேட் அதை பற்றி தான் நம்ம டாப்பிக்கே பேசிகிட்டு இருக்கோம். ஆகையினால் நான் என்ன சொல்கிறேன்னா, இதை வந்து நீங்களும் சொல்லிட்டீங்க, அதை அதில் அவருக்கு குறிப்பிட்டு காமிச்சிட்டீங்க. அமித்ஷா அவர்கள் தெளிவாக சொல்கிறாரு, நீங்கள் மருத்துவத்தையும் இதை வந்து நீங்கள் எங்கே கொண்டு வந்திருக்கீங்க? நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் தமிழில் இருக்கா? இல்லை, ஏற்கனவே இங்கே தமிழகத்தில் டிப்ளமாவில் இருக்கு. பொறியியலில் இந்த முயற்சி சிக்கலை உருவாக்கியதுன்றார். பொறியியலில் முயற்சி சிக்கலை உருவாக்கியதுன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் வந்து நீங்கள் ஏன் அதை இது பண்ணலை? அதை தான் நான் கேட்குறேன். அது சிக்கல் இருந்தாலும் அந்த சிக்கலை தீர்ப்பதற்கு தான் நம்ம வந்து பெரிய பெரிய டிபார்ட்மெண்ட், பெரிய அதிகாரிகள், இவ்வளோ பெரிய குழுவெல்லாம் அமைச்சு நம்ம இது பாடுபட்டிருக்கோம். அதை தீர்வு காண்பதற்கு தான் இத்தனை வருஷ காலமா நம்ம ஏன் செய்ய முடியலன்றதான் கேள்வி. புரியுதுங்களா? ஆகையினால பெற்றோர்களுக்கு நம்பிக்கை வரணும். கேட்கல, அவர் பேசுறது வால்யூம் ரொம்ப கம்மியா பண்ண முடியாது. ராமசுப்ரமணியன் குறுக்கிட்டீங்க, சொல்லுங்க சார். இல்ல சார், அதாவது இதெல்லாம் வேதாந்தெல்லாம் பேசலாம் சார், பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா இன்னைக்கு மாணவர்கள் எடுத்துக்க மாட்டாங்க. தேர் ஆர் நோ டேக்கர்ஸ். இவர் சொல்லிட்டாரு, ஷா சொல்லிட்டாரு, அதனால அதுவே தான் வேத வாக்குன்னு சொன்னா அவன் ஊர்லயே எடுத்துக்க மாட்டேன்றாங்க சார். அவரோட ஊர்லயே ஒரு பையன் கூட பரிசை எழுத மாட்டேங்கிறான் ஹிந்தியில. இது என்ன ஹிந்தியில, அதாவது குஜராத்தி அந்த மாதிரி லாங்குவேஜ் இருந்தா கூட பரவாயில்ல, அந்த லாங்குவேஜ்ல வேண்டாம், எங்களுக்கு இங்கிலீஷ் தான் வேணுங்கிறான். இதெல்லாம் எடுத்து சொல்லணும். அப்படி இப்படின்னா நம்மளை விட மாணவர்களுக்கு நல்ல அறிவு இருக்கு, உலக அளவிற்கு விசாலமான பார்வை இருக்கின்றது. அவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் சார் கடைசியில. Ultimately, it is the decision of the students and the parents. அதனால அதை ஒரே பாயிண்டே வச்சுட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறது அர்த்தமே கிடையாது. அதுதான் இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி சொல்றது. நல்லது ராமசுப்ரமணியன், ஸ்டேட் எஜுகேஷன் நல்லது சார். அதாவது நான் மீண்டும் வரேன். நான் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தியோட முதற்கட்ட கருத்தில்